இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. மகத்துவமான கைதட்டி பாடுவோம். வல்லமையும் சக்தியும் பலனும் இயேசுவிலே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. உள்ளது. என் அன்புக்குரியவர்களே, இதோ நம் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை வெளிப்படுத்த, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் அளித்து நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். உங்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், உங்க உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன் மனதுருக்கத்தோடு நம்மை தேடி வந்திருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். நம் இயேசுவால் எல்லாம் முடியும். அவருக்கு முடியாதது ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சப்தத்திற்கும் அவர் செவி கொடுப்பதில் வல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதமான தேவன். நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இதோ உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்க, உங்கள் வியாகுலத்தை எல்லாம் மாற்ற நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே. நான் உனக்கு அற்புதங்கள் செய்வேன், நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அற்புதராக, அதிசயமான தேவனாக நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே நீர் என்னை தொடும், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே நீர் என் கணவரை சந்தியும், நீர் என் மனைவியை சந்தியும், என் பிள்ளைகளை சந்தியும், என்னுடைய வருமானத்தை சந்தியும். இயேசுவே நீர் என் வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கிற நேரம், அதிசயங்களை ஆண்டவர் செய்கிற நேரம். நீங்கள் வெறுங்கையோடு திரும்பி போவதில்லை. ஆண்டவர் உங்களை எல்லா நன்மைகளால் நிரப்புகிற நேரம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிற நேரம். கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாபேசுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இஸ்ரவேலின் தேவனே என்னை மெய்யாக ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என்னோடு கரம் இருக்கட்டும், என் தீங்கு என்னை தீண்டாதபடி என் எல்லையை பாதுகாத்தருளும். ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அவன் சகோதரரை விட அவனை மேன்மையாய் மாற்றினார். அவன் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் உங்கள் விருப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். விருப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக வந்திருக்கிறார். இயேசுவே இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கிறீர், அற்புதத்தின் பாதைகளை திறக்கிறீர், நன்மைகளை காண செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் எங்களை தொடுவதற்காக நன்றி, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. பலவீனப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய பலன் இறங்குவதற்காக
தருவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. மன கலக்கத்தோடு துக்கமுகமாய் வந்திருக்கிறவர்களை நீர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய மகிமை இறங்கி ஒவ்வொருவரை தொட்டு எல்லா நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நன்றி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் தொட்டு ஆசீர்வதி சுவாமி. இதோ உமது தொடுதலின் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதற்காக நன்றி. வியாதிகளும் பலவீனங்களும் நீங்கி போவதாக சகல நன்மைகளாலும் நிரப்பியறலும் ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். உங்கள் அருகில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கைகளை கொடுத்து நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வல்லமை மிக்க கரத்திலிருந்து உங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட சிறப்பாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற அவருடைய வசனத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம்
5வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இந்த வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த வேத வசனத்தை நமக்கு தருகிறார். என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் இருக்கிற இந்த உலகம் ஒரு இந்த இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் நகரங்களை, சில நாடுகளை அவங்க ஒரு 10-25 ஆண்டுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய வளைகுடா நாடுகள், இல்லைன்னா எண்ணெய் வளமிக்க நம்முடைய நாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, துபாய் இப்படிப்பட்ட நாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு 30 ஆண்டுக்கு முன்னால் அது எப்படி இருந்தது, இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு படங்களை எல்லாம் இன்றைக்கி நம்ம இணையதளங்களில் நிறைய பார்க்க முடிகிறது. எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் வெறும் பாலை நிலமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ மாளிகைகளாக, அடுக்குமாடி கட்டடங்களாக புதுசாக அது என்ன செய்யுது, எல்லாத்தையும் வடிவமைத்திருக்கிறார்கள் என்று ஒரு இன்னும் சில நாடுகளை எல்லாம் காண்பித்து விட்டு, நம்ம இந்தியாவை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஒரு சில வருஷங்கள், ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு என்ன செஞ்சுருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம். அப்போ இதை விட இன்னும் நிறைய நாடுகள் இந்த மாதிரி இன்னும் என்ன செய்யலை, ஒரு வசதி வாய்ப்பை பெறவில்லை என்று சில பேரில் பல பேர் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் இன்னும் புதிதாகாமல் பழைய இயல்பிலும் பழைய வாழ்க்கையிலும் இருக்கிறத ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். வருஷங்கள் மாறுது. உங்கள் கேலண்டரில் இருக்கிற வருஷம் என்ன செய்யுது, ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பருக்கு தாவிட்டு. ஆனால் நீங்கள் நான் என்ன செய்யலை, இன்னும் மாறவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், என்னுடைய வாழ்க்கையை தேவன் புதுப்பிக்க வேண்டும். நீங்கள் அதனால தான் உங்களுக்கு, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒயாமல் ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னது சொல்லுங்க? மெசேஜ் இல்லை. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று வளரும், அப்டேட் பண்ணுங்க போட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. வாட்ஸ்அப்பில் ஒயாமல் என்னம்மா அந்த அக்காவுக்கு நல்லா தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அப்டேட் பண்ணுங்க. என்ன புதிய வெர்ஷன் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். புதுசாக நாங்கள் இதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் பழசுலேயே இருக்காதீங்க. இப்போ அதை விட உள்ள என்ன வந்துட்டு நிறைய காரியம் சுலபமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம். நீங்கள் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு இதை அமுக்கிட்டு உங்கள் வாய்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம், நான் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசின உடனே அது என்ன செய்யுது சொல்லுங்கள். நீங்கள் அது வாய்ஸாக போயிடுது, இல்லைன்னா எழுத்து வடிவத்தில் கூட அதை செஞ்சிருது, வேகமாக டைப் ஆயிடுது. ஆனால் நான் அப்படி தான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர லொடக்குன்னு தட்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு தம்பி வந்தான், என்னையா பண்ணிகிட்ருக்க? இல்லைப்பா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் டைப் பண்ணுற? உட்காந்து விறுவிறுன்னு ஒரு பேஜையே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆகா நம்ம இன்னும் பழையதிலே தான் இருக்கிறோம் போல. அப்போது இந்த உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்புகள்லையே நம்ம பார்க்குற அநேக காரியத்திலேயே நாம் இன்னும் என்ன செய்யலை, நிறைய காரியங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கே இன்னும் தெரியாமல் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனாய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், என் மகளே என் மகனே உனக்கு ஒன்று தெரியணும். என்ன? நான் சகலத்தையும் நான் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
எனக்கு இந்த வசந்த படிக்கும் பொழுது நான் ரொம்ப சில பகுதியில் உங்களுக்கு வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன். நான் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம், நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்கள் பைபிளை பரட்டி கொள்ளுங்க. அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை பாருங்க, எங்கே இருந்தான்னா பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடந்தான். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தின் அருகில் அவன் கிடந்தான். எத்தனை வருஷம்? 1 மாதம், 2 மாதமா, 1 வருஷமா? இல்லை. பைபிள் சொல்லுகிறது 38 ஆண்டுகள் அவன் அந்த குளத்தின் அருகில் கிடக்கிறான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா 38 வருஷம் ஓடிச்சு, அவனுக்கு ஒரு நல்லதும் நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். இயர் வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் அவனுக்கு எதுவுமே ஒன்றுமே நடக்கலை. இருந்த எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் ஒரு வேளை உதவி செய்ய 1 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க. ஆனால் இதே நிலமன்னா அப்படியே தெருவில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதான் உலகம். பிரைஸ் தி லார்ட். இப்போ 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடக்கான். ஒரு மாற்றம் இல்லை. ஒரு நாள் வந்தது, இயேசு ஆண்டவர் அவனை தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஏன்பா நீ நலமடைய விரும்புறியா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். என்னது? குளம் கலங்கும் போது கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். குளத்துக்குள் முதலாவது தேவ தூதர்கள் கலக்கும் பொழுது யார் போய் முதலாவது விழுகிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள். இது அவனுக்கு தெரிந்தது. இதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நம்ம மெமரியிலையும் சில காரியங்கள் இப்படி இருக்குது, இது இப்படி தான் நடக்கணும். ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை எப்படியாவது இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ஒரு லோனை மட்டும் வாங்குறதுக்கு அங்கே இருக்கிற மேனேஜருக்கு கொஞ்சம் தயவை காமிச்சிருங்க. ஆண்டவரே நான் கனரா பேங்குக்கு போகிறேன், இன்னைக்கு வீட்டை வந்து பார்க்குறாங்க, ஒரு லோனுக்கு எப்படியாவது வழி பண்ணிருங்க. இப்படியே தான் ஆண்டவருக்கு நம்ம ஆலோசனை சொல்கிற ஆளாக தான் சொல்லுங்க இருக்கிறோம். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்து கேட்டார், ஏன்பா நீ சுகமடைய விரும்புறியா, நலமடைய விரும்புறியான்னு ஆண்டவருக்கு என்ன செஞ்சான்? ஒரு ஆலோசனை சொன்னான். இங்கே வாங்க ஐயா சாமி, உங்களுக்கு விவரம் தெரியாதா? இந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கி விடுறதும், யார் இறங்குறானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் என்னைய இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருமே இல்லை. எதில் இல்லை? முன்னேற்றுவதற்கு ஆள் இல்லை, எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய ஆள் இல்லை, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல உபதேசம் கொடுக்க ஆள் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள காரியங்களை செய்து முடிக்க ஆட்கள் இல்லை அப்படின்னு நாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய இருக்கிறாரு. நீ நினைக்கிற குளங்கலங்கணும்னு, ஆனால் ஆண்டவருக்கு குளங்கலங்க வேண்டிய அவசியமே சொல்லுங்க. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்னமா நினைக்கிற? நீ நினைக்கிற ஒரு மைண்டில் வச்சிருக்கிற என்னக்கா, ஒரு மைண்டில் நம்ம எல்லாம் செட் பண்ணி தானே வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை மாதிரி நடக்க வேண்டிய அவசியம், சத்தமாக சொல்லுங்க, அதை மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இயற்கையாக இதுதான் நடக்கும், இல்லைன்னா இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் பாரம்பரியம், இதுதான் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் அப்படி நடக்க வேண்டியதில்லை. உன் படுக்கை எடுத்துட்டு நட. இதுதான் இயேசு சொல்லுகிற புதிய காரியம். அல்லேலூயா. நீ குளங்கலங்கன்னு காத்து இருக்கிற, இறக்கி விடுறதுக்கு யாராவது வருவாங்களா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா நான் உனக்கு ஒரு புதிய காரியம் செய்யறேன். என்ன தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. பாருங்க, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொன்ன உடனே அவன் இயேசுவே யாருன்னு கூட அவன் என்ன செய்யல, சொல்லுங்க, கேட்க கூட இல்லை. இவர் யாரியா, என்ன சொன்னவர் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரியமான சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், உங்க வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்கிறார். எப்படி தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உங்கள் புத்திக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட மாபெரும் காரியங்களை ஆண்டவர் புதியதாய் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். ரொம்ப அழகான ஒரு பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். எசையா 43ஆம் அதிகாரம். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டிய வசனம். நல்ல கவனிங்க. 19வது வசனம் படிங்க. இதோ புது செயல் ஒன்றை, நல்ல கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, இதோ நான் புதிய செயல் ஒன்றை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் என்ன புதுசா நடக்க போகுது? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்கு அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை சிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில புதிய செயல்களை நாம் சிந்திப்பது சொல்லுங்க இல்லை. பிரச்சனைகளை சிந்திக்கிற அளவுக்கு நீங்க ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கிடுவோம். ஒரு சகோதரிக்கு கட்டி வந்துட்டு, ஒரு கட்டி வந்த உடனே அந்த சகோதரி என்ன சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட போய் நீங்க நின்ன உடனே எப்படிமா இருக்கணும்னு கண்ணில் இருந்து கப்ப கப்பான்னு நினைச்சது, கண்ணீர் ஊத்துது. ஏமா அப்படின்னா, கட்டி தான் வந்திருக்கு, ஆனா என்ன கட்டின்னு டாக்டர் சொல்லலை, இன்னும் ரிப்போர்ட் கூட போகல. ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா சொல்லுது, பிரதர் என்ன நான் போயிட்டேன்னா என் புருஷனை யார் பிரதர் பாப்பா, நான் போயிட்டேன்னா என் பிள்ளைங்களை யாரு. நான் கேட்கிறேன், அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கட்டி வந்திருக்கு. நான் சொன்னேங்க, வா என் கையை பாரு, எனக்கு இருக்குது கை ஃபுல்லா கொழுப்பு கட்டி இருக்கு. ஏப்பா உனக்கு இன்னும் ரிப்போர்ட் வரல, இன்னும் டாக்டரே நீ பார்க்கல, அதுக்குள்ள ஒரு கட்டி வந்த உடனே நீ என்ன செய்யற? உடனே நீ மயான பெட்டியை தேடி போறிய. கொஞ்சம் நிப்பாட்டு, இங்க வா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த சகோதரிய மாதிரி ஒரு பிரச்சனை என்ற ஒரு புள்ளி வந்த உடனே அவங்க எங்க போயிருந்தாங்க சொல்லுங்க? நல்ல நிகழ்வுகளை குறித்த சிந்தனையை அவர்கள் அகற்றிவிட்டு தங்கள் வாழ்க்கையிலே பிறருக்கு நடந்த, அடுத்தவர்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகளை சிந்தித்து அதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒன்னே ஒன்று தெரியணும், தேவனாய் ஆண்டவர் சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை, புது செயல் ஒன்றை நான் உனக்கு செய்ய தொடங்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வர சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு புதிய செயல் என்ன செய்ய போறாரு? நல்ல சொல்லுங்க, நம்ப மாட்டீங்களா? நல்ல வாய்த்தார் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க புதிய செயல் ஒன்றை ஆண்டவர் செய்யறத பாப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் இல்லைங்க, அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு இந்த இதுக்கு வசனத்துக்கு ஒரு கருத்தை காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நான் நீங்கள் பைபிளை பெறவெடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு மனுஷனை காமிச்சிட்டேன், ரெண்டாவது ஒரு சகோதரியை காமிக்கிறேன். என்ன, நீங்கள் பைபிளில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அரசராகம் எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க, வாசிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அரசராகமத்தில் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவமானது எழுதப்பட்டுள்ளது. என்னது? எலியாவுடைய காலத்தில் ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ இந்த பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சத்தை ஆண்டவர் எலியாவுடைய காலத்தில் வானத்தை அடைச்சாரு, அங்கே மழை பெய்யாதபடி ஆண்டவர் செய்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ சுற்றி வர எல்லா இடத்துலையும் பஞ்சம், எல்லா இடத்துலையும் சத்தமா சொல்லுங்க, எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் பஞ்சம் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டார். அப்ப எலியாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்ல கவனிங்க, அங்க ஒரு கைம்பெண் இருக்கிறா, ஒரு விதவை பெண், ஒரு கைம்பெண். இப்ப அந்த விதவையான அந்த கைம்பெண்ணால் அவள் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னா, விறகு பெருக்கிட்டு இருக்கா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க விறகு பொறுக்கிட்டு இருக்க அந்த பெண்ணிட்ட போய், எம்மா என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவள் என்ன சொல்லுனா, அவள் சொன்ன வார்த்தை இருக்கு,
அவளுடைய மனம், அவளுடைய சிந்தனை எல்லாமே என்ன அப்படின்னா, நான் உட்காந்து நீங்க பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. பஞ்ச காலம் அவ வீட்டில் ஒரே ஒரு கையளவு என்ன இருக்கு, மாவு இருக்கு, கொஞ்சங்கானு எண்ணெய் இருக்கு, இவ்வளவுதான் அவளுடையது. இப்ப இன்னைக்கு மட்டும்தான் அவளால் சாப்பிடுவதற்கு முடியும். ஆனா கண்டிப்பா நான் யோசித்து பார்க்கிறேன், அவ மற்றவங்க வீட்டு கதவுகளை கண்டிப்பா தட்டியிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தட்டியிருப்பாளா? அண்ணன் வீடு இருந்திருக்கலாம், தங்கச்சி வீடு இருக்கலாம், பெரியம்மா வீடு இருந்திருக்கலாம், எத்தனையோ பேருடைய வீட்டை கதவை தட்டியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லா கதவுகளும் என்ன செஞ்சது? ஆமா, இப்ப நீங்க வெள்ளம் வந்துச்சு, 6 நாள் 7 நாள் கரண்ட் இல்லை, நிறைய இடத்துல இடம் விட்டு இடம் போகக்கூட. ஆனால் உண்மையில் சொல்கிறேன், ஒரு அம்மாலாம் சொன்னாங்க, நான் 3 நாள் என் மகனோட என் கணவரோட பட்டினியாக கிடந்தேன். ஏன்னா கீழே உள்ள ஃப்ளோர் ஃபுல்லாமே தண்ணியால் நிரம்பிட்டு, மேலே இருக்கிறோம், கீழே உள்ள ஃப்ளோர், இப்போ இந்த ரூம் இருக்குன்னா இது ஃபுல்லாக தண்ணி, இவ்வளவு தூரம் தண்ணி, மேலே இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யக்கூட ஆட்கள், இருட்டிலே 3 நாள் கிடந்தோம் பட்டினியா. எத்தனையோ பேருக்கு கத்தி பார்த்தோம், கதறி பார்த்தோம், ஒருத்தரும் உதவி செய்ய வரல. அப்புறம் தண்ணி குறைய தான் நாங்க வந்தோம். வீட்டில் எல்லா பொருளும் போயிட்டு. சில பேர் சொன்னாங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு. ஏன் இன்னும் எத்தனை நாளாவது தெரியாது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டா அப்படி அவங்க வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதான் கேட்டேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், ஒன்றும் இல்லை நாங்களே இருக்கிறத பொங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுட்டாங்க. இப்படி நிறைய பேருக்கு பாதிப்புகள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க சாரிபாத் விதவையை போய் கேளுங்க, ஒவ்வொரு கதவா தட்டியிருப்பா, ஒரு கதவு அவளுக்கு திறக்கப்படலை. அதனுடைய விளைவு தான் அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நானும் என் மகனும் இந்த கொஞ்ச மாவை சுட்டு 2 அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு சாக போறோம். பாருங்க, நீங்க முடிவு எடுத்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை உங்களை முடிவெடுக்க வைக்கிறது. சொல்லுங்க, பிரச்சனை என்ன செய்யுது? என்ன முடிவெடுக்க வைக்குது? சாகணும். உங்க பிரச்சனை என்ன முடிவெடுக்க வைக்கும்? இதுக்கு மேல ஒரு ப்ரமோஷனுக்கு இடமே. நல்ல கவனிங்க, பிரச்சனை வர 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 ப்ரமோஷன்லாம் பத்தி அவன் சிந்திக்கவே மாட்டான். இப்ப அவன் நினைக்கிறது என்னன்னா, அந்த பெண் கைம்பெண் நினைக்கிறது என்ன, நான் சாகணும். நான் மட்டும் இல்லை, என் பையனும் நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, எலியாவை ஆண்டவர் அனுப்புறார். எங்க அனுப்புனார் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க அனுப்புனாரு? பணக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். ஒரு நல்ல அரிசி மண்டி வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு சொல்லுங்க. ஏன்னா அவன் வீட்டில் ஒரு 100 மூடை சேர்த்தாவது வச்சிருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் அனுப்புறார் யாரு? யார் வீட்டுக்கு? சாக போற வீட்டுக்கு அனுப்புறாரு. அவளுக்கே இல்லை, அவ வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு. நான் அது ரொம்ப அற்புதமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல போட்டுருக்கு பாருங்களேன், நீங்க 9ஆம் வசனத்தை பாருங்க. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கு உனக்கு உணவளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றார். ஆச்சரியமா இருக்குப்பா. அவட்ட போய் கேட்டா அவ என்ன சொல்றா? சொல்லுங்க, அவட்ட போய் கேட்டா என்ன சொல்றா? நானும் என் பிள்ளையும் சாக போறோம். நீங்க சாரிபாத் விதவையே உனக்கு வீட்டில் என்ன பொங்கும், மாவு பொங்கும்னு அவன் நம்பியிருப்பாளா? இன்னைக்கு அதே போல அநேக காரியங்கள்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே இது இப்படிதான் நடக்கும், இது இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நீங்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்களோ, அங்கதான் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ எலியா சொன்னாரு, எப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அப்படியே வரும்போது ஒரு சின்ன அப்பத்தை சுட்டு அவ சொன்னா, ஐயனே ஒண்ணுமே இல்லை சாமி அப்படின்ட்டு போனவா சுட்டு ஒரே ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்தா. பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது பாருங்க, எண்ணெயும் மாவும் தீரவில்லை, பஞ்சகாலம் முடியும் வரை
ஓ எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம், ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை பெரியம்மா வீடு, அண்ணன் வீடு, தம்பி வீடுலாம் தட்டின இந்த சாரி பார்த்து விதவை சொன்னது என்ன, இன்னைக்கு சாப்பிடணும், நாளைக்கு இன்னைக்கு அடுத்து சாகணும். ஒருவேளை சிலர் நினச்சிருப்பாங்க அவள் கதை இதோட முடிஞ்சுது. ஆனால் 2 நாளாவது 3 நாளாவது 5 நாளாவது சாரி பார்த்து விதவையினுடைய முகம் ரொம்ப கலையாக இருக்குது. பையனை பார்த்தா உட்காந்து கோழி குண்டு வெளியே விளாண்டுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே மேரியக்கா கேட்டிருப்பா, முத நாள் மேரியக்கா விட்ட தட்டியிருப்பான்னு வச்சுக்கிடுவோம். என்ன செத்துருவான்னு பார்த்தா ஆள் உயிரோட ஜம்முன்னு இருக்காள. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சாரி பார்த்து விதவை சொல்லியிருப்பா, ஏக்கா மேரியக்கா உங்கள் வீட்டில் மாவு முடிஞ்சாலும் என் வீட்டில் மாவு முடியலக்கா, நாளைக்கு வந்துருங்க, உங்களுக்கு நான் ரொட்டி சுட்டு. ஏன்னா அப்படி தான் போட்டிருக்கு, பஞ்சகாலம் தீரும் வரை அவள் வீட்டிலே சொந்தங்களும் பந்தங்களும் கூடியிருந்து எல்லாரும் உண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க எழுதி வைத்திருந்தாலும் தேவன் உங்களுக்கான தொடக்கத்தை, புதிய ஆரம்பத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில உருவாக்கி தருகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? நான் விசுவசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில அவர் புதிய காரியத்தை, அதனால தான் பைபிள் சொல்லுகிறது அவருடைய கிருபை காலைதோறும் புதியது. நேத்த மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு வைக்கல. இன்னைக்கு வித்தியாசமாக அவர் புதிய கிருபையோடு எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்யும்படி காத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த வசனத்தை படிக்க சொல்லுவாரு. நீங்க வாசித்தீங்க பாத்தீங்களா, எசையா 43:19, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்ய தொடங்குகிறேன், நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நீ கூர்ந்து பாரு, நீ கூர்ந்து பாரு. என்ன திரும்ப ஒரு சம்பவம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்து தொடக்க நூல் ஆதியாகமத்துக்கு போயிட்டீங்கன்னா, அந்த ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய மனைவி சாரா வந்து ஆகார வீட்டை விட்டு அனுப்ப சொல்றா. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆகாரும் அவளுடைய மகன் யாரு பேர்னது இஸ்மயேல் 2 பேரும் வீட்டை விட்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். போகும்போது பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாரா, கொஞ்சம் அப்பமும் ஒரு தோற்பையில கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து, துருத்தியில தண்ணியும் கொடுத்து அனுப்பிட்டார். அல்லேலூயா. துருத்தியில இருக்கிற தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. அல்லேலூயா. இப்ப அவள் அலைந்து திரிகிறா. எப்படி திரிஞ்சா தெரியுமா? அவள் பாலைவனத்தில் சுற்றி திரிந்து விட்டு சொன்னா, என் பிள்ளையாண்டான் சாவதை இனிமே என்னால பார்க்க அப்படின்ட்டு தூரமா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி ஒருவேளை உங்க மகனுக்கோ மகளுக்கோ, சில நேரங்கள் அம்மா அப்பாக்கள் இன்னைக்கு நிறைய பேர் அழுறாங்க. அவங்களுக்காக இந்த செய்தி ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ என் பிள்ளை இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, என் மகன் இப்படி பரிதாபமான பாவ செயலில் கிடக்கிறானே, என் மகள் இப்படி தவறான ஒரு பாதையில் போகிறாள், என் பிள்ளைங்க ஏதோ ஒரு தவறான காரியத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் மடிந்து போக போகிறாங்களே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கதறலாம். பயப்படாதீங்க. ஆகாரே உனக்கு என்ன நடந்தது? ஆகாரே ஏன் அழுகிறாய்? அன்னைக்கு விசாரித்த தேவன், நீ நினைக்கிற மாதிரி உன் பிள்ளை சாவ மாட்டான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க அம்மாவும் அழுதுருப்பாங்க கண்டிப்பா. பிரைஸ் தி லார்ட். என் பையன் இப்படி குடிச்சு சாவறானே ஆண்டவரே, என் மகன் இப்படி போறானே, இவனை என்னமோ நினைச்சனே. ஆனா அன்னைக்கு தேவன் கண்ணீரை கண்டார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுகிற உங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் தன் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். ஒருவேளை மகனுக்காக, எல்லாம் கணவனுக்காக, நீ மகளுக்காக அழலாம். ஐயோ இந்த பிள்ளை நம்ம சொன்னபடி கேட்கவே இல்லையே, வாழ்க்கை பாழா போயிருமோ. பயப்படாத. உன் பிள்ளைகளுக்குள்ளிருந்து நல்ல காரியங்களை புறப்படும்படி தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். 22 வருஷத்துக்கு முன்ன கூட்டி எனக்குள்ள இருந்து நல்லது வரும்னு யாராவது கற்பனை நானும் பண்ணல, யாரும் பண்ணல. ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆரம்பித்ததுனால தான் இன்னைக்கு தகுதியற்ற எனக்கு நன்மைகள் செய்ய வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது அங்கிருந்து ஊற்றுக்கண் பிறந்தது. அங்க இருக்கிற ஜீவ தண்ணீராய் அது பெருக்கெடுத்து ஓடியது. ஆமென். இன்னைக்கு வர அந்த ஊத்துல இருந்து தண்ணி வற்றவே இன்னைக்கு மெக்காக்கு போற எல்லாரும் அங்க இருந்து தண்ணியை வாங்கிட்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்காக கடவுள் புதிய காரியத்தை செய்கிறவர். அதை நீ கூர்ந்து பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த புதிய காரியத்தை செய்யும் பொழுது பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக நீங்க அறிந்திராத மாபெரும் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்யறத நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்களேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். கை தட்டுங்க பாப்பா. முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். எப்படி? புதிய காரியத்தை உனக்கு செய்ய தொடங்குகிறேன். புது செயல் ஒன்றை நான் உன் வாழ்க்கையிலே செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுடைய வாழ்க்கையில புது செயல் ஒன்றை செய்கிறார். நல்ல பக்கத்தில் கை குடிச்சலுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புது செயல் ஒன்றை, புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். சொல்லுங்க. புது செயல் ஒன்று ஆண்டவர் செய்ய. அதனால தான் சொல்றாரு எரேமியா 33:3, நீ அறிந்திராத காரியம். சொல்லுங்க, என்ன காரியம்? நீ உன் அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. உன் புத்திக்கு எட்டவே எட்டாது. நம்ம புத்தி எல்லாம் பாருங்க, நம்ம புத்தி, நம்ம அறிவு இதெல்லாம் ஏதோ இங்கேயே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறார். என் மகளே, என் மகனே, நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை, உன் புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதாகமத்தை திருப்பி கொண்டீங்கன்னா இன்னொரு வசனத்தை காண்பித்து அதுக்குரிய ஒரு விளக்கமான பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒருவர் எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரியவனவற்றையும் எண்ணிலடங்காத வியத்தகு காரியங்களையும் செய்பவர் கர்த்தர் தேவன் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவரே நம் தேவன். யாரு? நீங்க ஆராயவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்க புத்திக்கு அது எட்டவே எட்டாது. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், தேவன் ஆராய முடியாத காரியம், அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க 2 அரசராகமம், 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 அரசராகமம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலே 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம். அந்த 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவமானது நமக்கு எழுதப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாவிடத்தில் வந்து ஒரு பெண், நீங்க அந்த 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், ராஜாவே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள். பிரைஸ் தி லார்ட். எப்படி கூப்பிட்டா? இன்னைக்கு நம்ம 6000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கையேந்திக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாம கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம்
எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அன்னைக்கே ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு புரியணும். நம் தேவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். இன்னைக்கு என்னதான் உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை, அநேக காரியங்களை ஆராய்ச்சி அறிவியல் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ராஜா மதிர்ச்சுவர்ல நடந்து போறான். நடந்து போகும்போது ஒரு பெண் கூப்பிடுறா, ராஜாவே எங்களை காப்பாத்து. ராஜாவே எங்களை, ஏன் அவ கூப்பிடுறா எங்களை காப்பாத்து? ஏன் அவ சொன்னா, நகரம் முழுசும் பஞ்சம், நகரம் முழுவதும் பஞ்சம். பஞ்சத்தினால் என்ன பண்ணோம்? வேற வழி இல்லை, இருக்கிற எல்லாம் எல்லாம் தீந்து போச்சு. தீந்து போனதுனால ஒன்று பண்ணோம். என்ன தெரியுமா? எனக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு, என் பக்கத்தில் உள்ளவளுக்கும் ஒரு குழந்தை. நாங்கள் 2 பேரும் ஒரு டீல் பண்ணோம். என்னது? பசி தாங்க முடியல, பிள்ளை எப்போனாலும் பத்துக்கலாம். அதனால இன்னைக்கு என்னுடைய பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ருவோம், நாளைக்கு ஓம் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப வருத்தமாக இருக்குதா? இது அப்பவே அப்படி தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் அதான் நடக்குது. இன்னைக்கு சொந்த பிள்ளைய குளத்தில் போட்டு விபச்சாரத்தில் எத்தனையோ பேர். சொந்த மகனை 2.5 வயசு துள்ளி விளையாடுற பிள்ளை இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறா, குளத்தில் தூக்கி போட்டுட்டு கள்ள காதலனோ ஓடினால். படிக்கலையா நீங்கள்லாம்? டிவியில் பார்க்கலையா? டெய்லி இப்படிப்பட்ட நியூஸை பார்க்காமலே இருக்க முடியாது. பரிதாபமான நிகழ்வுகள் நிறைய. இப்ப அவ சொல்றா, அவ சொன்ன மாதிரி நானும் நேற்று செஞ்சிட்டோம், கசாப் பண்ணி சாப்பிட்டோம். இன்னைக்கு அவ பிள்ளைய தேடி போனா, அவ பிள்ளைய ஒளிச்சு வைத்துட்டா, எங்களுக்கு நீதி வழங்குன்னு போய் நிக்கிறா. ராஜா என்ன பண்ணா, சட்டையை கிழிச்சிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களை காப்பாத்தலாம், நான் உங்களை எப்படி? இன்னைக்கு இதுதான் நடக்கும். உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த தலைவர் வந்தாலும் உங்களை விலைவாசி உயர்வுல இருந்தெல்லாம் ஒருத்தர் என்ன செய்ய போறதில்ல, காப்பாற்ற போறதில்ல. அவர் வந்தா உலகம் மாறிடும், இவர் வந்தா மாறிடும்னு சும்மா கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிற பரிதாபமான ஜனம் நம்ம. இன்னைக்கு இவர் வந்தார்னா அப்படியே தங்க ரோட்ல எங்களை நடக்க வச்சிருவாரு. இவர் வந்தார்னா, அவர் வந்தார்னா அப்படின்னு பொய் கணக்கு, காத்துல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று தெரியணும், ஆண்டவரே காப்பாற்றவில்லை என்றால் உங்களை யாராலையும் காப்பாற்ற. இதை அந்த ராஜாவே சொல்றான், நான் சொல்லலை. எல்லாவனுக்குமே தெரியும் நம்ம பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பொய்யை தான் நம்பி ஜனங்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொய், ஏன்னா அவங்களுக்கு உண்மையை விட எதான் பிடிக்கும் சொல்லுங்க? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் சிவப்பாயிரலாம் அப்படின்னு இன்னைக்கு வர நம்பிக்கிட்டு தானே வாங்குறீங்க. என்னைக்கா சிவப்பாயிருக்கியா? சிவப்பாயிருக்கியாக்கா? எவ்வளோ சிவப்பாயிருக்காளா? யாருமே சிவப்பாகலை. நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு பொய் பிடிக்கும், உண்மை பிடிக்காது. அவங்களுக்கு தெரியும் நம்முடைய வாயில் இருக்கிற வாய் ஜாலம்ங்கிற பொய் தான் இந்த ஜனங்களை வீழ்த்தக்கூடிய பெரிய ஆயுதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை ஆளுகை செய்யக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். வாக்கு இந்த அப்படி அள்ளி விடுங்க, அந்த வார்த்தையில் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, அப்படி மிதப்பாங்க. நீங்கள் மிதந்து மிதந்து கடைசியில் எங்கே கொண்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா பாருங்க, அவன் சொல்றான், உங்களை ஆண்டவரே காப்பாத்தல, நான் உங்களை எப்படி அப்படின்றான். ஏன்? பைபிள் சொல்லுகிறது, புறாவுடைய எச்சத்தை ஜனங்கள் தின்னாங்க, கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. அவ்வளவு தூரம் பஞ்சம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் எலிசா சொன்னார், நாளை காலை இதே நேரத்தில் என்ன செய்யப்படும், ஒரு மரக்கால் வார்கோதுமை. நீங்க படிச்சு பாருங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா.
நீங்க 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, நாளை இந்த நேரம் சமாரியா நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும். நல்ல கவனிக்கணும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லுகிறார், 1 மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும், 2 மரக்கால் கோதுமை வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும். உடனே அங்க இருந்த ராஜாவுக்கு பக்கபலமாய் இருந்த அதிகாரி சொன்னா, ஓ தீர்க்கதரிசியே, உன் கடவுள் வானத்தை திறந்தா கூட இதை செய்யவே முடியாது. நல்ல கவனிங்க, அப்படித்தானே போட்டிருக்கு. ஆண்டவர் வானத்தை திறந்தா கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே. இதுதான் அன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அநேகர் கடவுளால் இது முடியாது, நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, நீங்க நல்ல கவனிங்க. ராஜாவுக்கு பக்கபலமாயிருந்தவன் சொன்னா, இது கடவுள் வானத்தின் கதவை திறந்தா கூட இது நடக்கவே நடக்காது. உடனே தீர்க்கதரிசி சொன்னாரு, எப்பா நீ கண்ணால பாப்ப, ஆனா நீ அதுல இருக்கிற ஒரு கோதுமையை கூட உன் வாயில திங்க மாட்ட. போ. பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க பைபிளை பிறகு படிச்சு பாருங்க. தொழுநோயாளிகள் சிலர் சிறிய படையில் இருந்த பாளையத்தை நோக்கி போனாங்க. தேவன் சிறியர்களை அடித்து விரட்டினார், படைவர்களை விரட்டினாரு. ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னது போல் அங்கே அதே போல நடந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனங்கள் அவனை மிதித்து போட்டார்கள். அந்த தலைவன் செத்து போனான். அல்லேலூயா. நீங்க அறியாத காரியம், இது இப்படிதான் நடக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தேவன் உங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க வேண்டிய அவசியம், அவர் திட்டமிட்டது நடந்தே தீரும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் யோபு சொன்னாரு, யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். நல்லா ரசிச்சு படிங்க பாப்போம். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? உணர்ந்திட இயலாத பெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அரும் செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. ஏக்கா நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற விதம், ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் செய்கிறேன்பா, புதிய செயல்களை நான் செய்கிறேன். எப்படி? நீ அறிந்து ஆராய்ந்து முடியாத காரியம். அதே வசனத்துல பாருங்க, யோபு சொல்றாரு, உணர்ந்திட இயலாத பெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அரும் செயல்களையும் செய்து முடிப்பவர் ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை இப்படி பரிதாபமா இருக்குது, வேதனையில் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, கவலையின் மத்தியில் இருக்குது, நான் என் குடும்பத்தை அப்படி சுத்தி பார்த்தேன்னா எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க அப்படி ஒருவேளை உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க உங்களுடைய குடும்பத்தை அப்படியே சிந்திக்கும் போது உங்களை அறியாமலே உங்க இருதயம் ஒரு பாரப்பட்டு போய் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் உட்காந்து யோசித்து பார்க்கிறேன். நீங்க பிறகு படிங்க, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு நாள் இயேசு கெனசரேத் ஏரி கரைக்கு வர்றாரு. 2 படகு இருக்குது. அதுல ஒரு படகு சீமோனுடைய படகு. அவர் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். என்ன அலசிக்கிட்டு இருக்கிறார்? எப்படி அலசிருப்பார்? 2 விதம் இருக்கு. ஒன்று, மீன் இருந்தா வலை அலசுறது. வலை எப்போ அலசுவாங்க? வலை கழிக்கிறது வேற, வலை அலசுறது. மீன் கழிக்கிறாங்க, அப்போ முகத்தை பாருங்க, அது வித்தியாசமா இருக்கும். ஆனா வலைய அப்படியே பாசி தும்பு அங்கே இது கடல்ல இருக்கிற எல்லாம் வந்து குப்பையெல்லாம் வந்து சேர்ந்து வலையை அலசும்போது நீங்க வீட்டுக்காரம்மா போய் ஒரு பிரியாணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. தான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கத்தான், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா என்னக்கா நடக்கும்?
சொல்லுங்க, என்னமா நடக்கும்? நீ முழுசா வீடு போய் சேர மாட்டேன். இருந்தாலும் அப்படி தான் கண்டிப்பாக ஒரு மனசில் இன்றைக்கெலாம் நம்ம சொல்கிறோம். இன்றைக்காவது நிறைய காரியம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி நிறைய அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, கடலுக்கு போயிட்டு கடற்கரையில் உட்காந்துருப்பையா, வந்தாதான் சாப்பாடு. அந்த மனுஷன் வரும்போது தெரிஞ்சிடும் இன்னைக்கு இருக்குதா இல்லையா. முகத்தை பார்த்தோன்னே தெரியுமா அந்த அம்மாவுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதுமா அப்படிலாம்? அன்னைக்கு சீமோன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி உட்கார்ந்துருப்பார், நின்றுப்பாரு, வலையை அலசிப்பாரு. வீட்டுக்கு போனா ஒரு பக்கம் மனைவி, பிள்ளைங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கவலை, கவலையோட நீ வந்திருக்க. என்ன நடக்கும்? எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல ஆண்டவரே. இன்னைக்காவது ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சனே, இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. அந்த வேதனையின் மத்தியில தான் அந்த மனுஷன் வலைய அலசியிருப்பார். ஆனா ஆண்டவர் அவனுடைய படகுல தான் ஏறினார். சீமோனை பார்த்து சொன்னாரு, சீமோனே, இந்த படகை கொண்டு கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டு வலது பக்கத்துல வலைய. பைபிள் சொல்லுகிறது, அவர் அழகா சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க பிராக்டிக்கலா செய்யற ஒரு காரியத்தை செஞ்சோம். பிராக்டிக்கல். என்ன பிராக்டிக்கல்? நமக்கும் தெரியும் அந்த பிராக்டிக்கல் என்னது. நிலவுல மீன் படாது. சொல்லுங்க, அப்படிதானே? படுமா? நிலவு படு. அப்பமே தொழில மாத்திடுவாங்க, வலைய மாத்திடுவாங்க. ஏன்? நிலவுல என்ன செய்யாது, மீன் படாது. செக்கலுக்கு போறவங்க வித்தியாசம் தெரியும், கண்டிப்பா கடலுக்கு போறவங்க தெரியும். இவர் சொல்றாரு, ராத்திரி முழுசு நாங்க பாடுபட்டு உழைச்சோம். ஏன்? ராத்திரி போனா கொஞ்சம் கிடைக்கும்னு போனோம். ஆனா ஒண்ணுமே. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தெரியுது. என்னது? ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கிறது போகுது. என் இருதயம் சொல்லுது, நீ என்னுடைய பிராக்டிக்கலை விட உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போறேன்னு முடிவு எடுத்துட்டேன். இப்ப பைபிள் சொல்லுகிறது, வலைய போட்டாரு. ஆராய்ந்து முடியாத, உணர்ந்திட முடியாத, அதான் முக்கியம், நீ எழுதிக்கணும், குறிச்சுக்கோ. உணர்ந்திட இயலாத பெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அரும் செயல்களையும் செய்பவர் நீர் தான். செய்தாரா? செய்தாரா? பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உங்க வெறுமை மாறி உங்க வறுமை நீங்கி உங்கள் பெருமை பெருகுவதாக. பெருமைன்னா உங்க பெருமை, சுய பெருமை இல்லை, தேவ நாமத்தில் நடக்கிற பெருமை. அது இது யாரால நடந்துச்சு? என் ஆண்டவரால நடந்தது. கை தட்டுங்க. என் ஆண்டவரால நடந்தது. என் குடும்பத்தில் என் மகளுக்கு, என் மகனுக்கு தேவனால இது நடந்தது. என் வாழ்க்கையில் ஆண்டவரால் இது நடந்தது. நீங்க சொல்லுகிற காலம் வந்துட்டு, சொல்லுகிற காலம் வந்துட்டு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளுக்குரிய வேலை காரியமாக இருக்கலாம், எதுவோ அதுல தேவனுடைய கரம் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். மனசுல சஞ்சலப்பட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மேன்மையின் பாதையில நடத்துவார். அல்லேலூயா. அதனால தான் அதே யோபுல இன்னொரு வார்த்தையை கவனிக்கிறேன். நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, எவ்வளவு அற்புதமா எழுதப்படுகிறதுனா. 30 எடுத்துக்கொள்ளுங்க, யோபுவின் புஸ்தகம் 37 5வது வசனம். நல்ல கவனிங்க. 37:5. கடவுள் வியத்தகு முறையில் நம் அறிவு கேட்டாத என்ன செய்யறாரு? சொல்லுங்க, என்ன செய்யறாரு? உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, கையை கொடுத்து பக்கத்து சொல்லுங்க. நம் கடவுள் என்ன செய்கிறார்? பெரியவனவற்றை, பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். உங்க அறிவு கெட்டாத பெரியவனவற்றை ஆண்டவர் இன்னைக்கு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். பெரிய காரியம் நடக்குமா? பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாரா? புதிய காரியத்தை செய்யறேன்னா எப்படி? புதுசு புதிய காரியம் அப்படின்னா அப்படி எப்படி இருக்கும்? அது எல்லாம் வியத்தகு காரியங்கள், உணர்ந்திட முடியாத காரியங்கள், அறிவு கெட்டாத காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை
நம் வாழ்க்கையிலே தேவன் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒருவேளை ஆண்டவரே சராசரியான வாழ்க்கைக்கு கூட இடம் இல்லையா, எங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டம் நீங்குமா, தரித்திரம் நீங்குமா, இந்த வியாதி நீங்குமா, இந்த பலவீனம் நீங்கணுமா, ஆண்டவரே என் மகனுக்கு என் மகளுக்கு என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்தெந்த காரியங்கள்ல எங்கெல்லாம் நாங்கள் அடைக்கப்பட்டு வந்திருக்கிறோமோ, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நடக்குமான்னு வந்திருக்கோமா, அதெல்லாத்தையும் இயேசு அவருடைய கரத்தினால் இன்னைக்கு மாற்றி புதிய காரியம், அதுவும் பெரிய காரியமாய் ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். தேவன் எனக்கு பெரிய காரியம் முதல்ல செய்யணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், ஆண்டவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். எப்படி எதிர்பார்க்கணும்? நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட எப்படி எதிர்பார்க்கணும்? நல்ல சொல்லுங்க, எப்படி எதிர்பார்க்கணுமா? பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை ஆண்டவரை ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு விதத்தில் செய்யுங்கன்னு இல்லை. அல்லேலூயா. பெரிய காரியம் இப்போ இருக்கிறத விட ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் உயரணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் செழிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமென். நல்ல கண்களை மூடி உங்க வாழ்க்கையில என்ன தேவன் செய்ய விரும்பணும், நீங்க என்ன விரும்புறீங்க? அவர் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறார், ஆனா அதை நீங்க விரும்பணும். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதன் உறுதி. கிடைக்கும் என்பதன் உறுதி. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா காரியமும் ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அந்த அறிவு தூண்டுதல், அந்த விருப்பம் தாங்க இந்த உலகத்துல கண்டுபிடிப்புகளாக மாறி இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விரும்புங்க, ஆண்டவர் என்ன நல்லா வைப்பார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆனா சில பேர்ல பல பேரை கேளுங்க, எப்ப பாருங்க அதெல்லாம் அப்படித்தாங்க, அப்படிதான், இப்படி புலம்பிட்டே இருக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லுங்க, என் வாழ்க்கை உயரும்னு சொல்லுங்க, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுங்க, நாங்க நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தினால எங்க வாழ்க்கை உயரும். எங்க வாழ்க்கை உயரும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களுக்கு தேவன் செய்ய வல்லவர். நல்ல கைகளை உயர்த்தி, கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கண்ணீரை துடைப்பீரையா, கவலைகள் நீக்குவீரையா, கண்ணீர் துடைப்பீரையா, கவலைகளை நீக்குவீரையா. சொல்லுங்க, கண்ணீரை துடைப்பீரையா,
கூடுதையா, சந்தோஷம் பெருகுதையா. கூடுமே கூடுமே, இயேசுவால எல்லாம் கூட. கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. கைகள் தட்டி கூடுமே கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. விண்ணப்பம் கேட்பீரையா, விடுதலை தருவீரையா. விண்ணப்பம் கேட்பீரையா, விடுதலை தருவீரையா. விண்ணப்பம் கேட்பீரையா, விடுதலை தருவீரையா. விண்ணப்பம் கேட்பீரையா, விடுதலை தருவீரையா. குறைவுகள் நிறைவாக, குறைவுகள் நிறைவாகும், தேவைகள் சந்திக்கப்படும். தேவைகள் சந்திக்கப்படும். கூடுமே கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூட. கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. சொல்லுங்க கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. கஷ்டங்கள் தீரும் ஐயா, நஷ்டங்கள் மாறுதையா. கஷ்டங்கள் தீருமையா, இயேசுவின் நாமத்திலே நஷ்டங்கள் மாறுமையா. செழிப்பு பெருகுதையா, செழிப்பு பெருகுதையா, நல்வாழ்வு கிடைத்ததையா. நல்வாழ்வு கிடைத்ததையா. என் மீதே கூடுமே கூடுமே, இயேசுவின் நாமத்திலே வல்லமை இறங்குவதாக. தேவ அபிஷேகம் இறங்கி வருவதாக. தகப்பனுடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்கிற இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. தேவனுடைய வல்லமை கூடுமே, எல்லாம் கூடுமே. ஓ நன்றி அப்பா, எல்லாம் கூடும். ஷரரதபாமா, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே எல்லா விதத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களை காண்பார்களாக. எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூட. கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூட. கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை நான் காண்பேன். நான் காண்பேன். என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்தாருக்குள்ளும் என்னுடைய குடும்பத்தாருக்குள்ளும் உணர்ந்திட முடியாத, கண்டிட முடியாத, அறிய முடியாத, அறிய முடியாத, ஆராய்ந்து முடியாத ஆராய்ந்து முடியாத புதிய காரியத்தை புதிய காரியத்தை ஆண்டவர் செய்து ஆண்டவர் செய்து என்னை ஆச்சரியமாய் நடத்த
நடத்துவார். என்னை ஆச்சரியமாய் நடத்துவார். அது இன்றே தொடங்குகிறது. அது இன்றே தொடர்கிறது. விசுவாச அறிக்கையிடுகிறேன். விசுவாச அறிக்கையிடுகிறேன். அது என்னுள் தோன்றியுள்ளது. தோன்றியுள்ளது. அது என் குடும்பத்திற்குள் தோன்றியுள்ளது. குடும்பத்திற்குள் தோன்றியுள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை நான் தியானித்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறார் புதிய காரியம் அப்படின்னா, வாசியுங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17வது வசனம். 65 17வது வசனத்தை பாருங்க. இதோ நான் புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதை ஆண்டவர் யாருக்கு தருகிறார் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை ஆண்டவர் தரும் பொழுது நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆண்டவர் முதல்ல புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். இதோ புதுசா நான் உனக்கு செய்கிறேன்ப்பா, அதை நீ பார்க்கலையான்னு கேட்குறார். பிரைஸ் தி லார்ட். என்னப்பா புதுசு அப்படின்னா, நீ அறியவும் முடியாது, உணர்ந்திடவும் முடியாது. ஆனால் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாமே, ஐயோ பிரதர் நான் நினச்சேன் பார்க்கல. நிறைய பேருங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கேட்டால் நீங்களே பிரசங்கம் பண்ணுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி தானேக்கா? உங்களுக்கு நடக்கலையா? ஐயோ நான் நினச்சே பார்க்கல, ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை என் வீட்டுக்காரருக்கு செய்தார், என் பையனுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது தேவன் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நான் என்ன செய்கிறேன்? உண்டாக்குகிறேன். முந்தினவை நினைத்து பார்க்கப்படுவதும் இல்லை, மனதில் எழுதுவதும் இல்லை. நான் படைத்தவற்றில் நீங்கள் என்றென்றும், இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் பூரிப்புள்ளவர்களாகவும் படைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை, என் மக்களே, உங்களுக்கு எல்லாத்தையும் புதுசா படைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இது எங்க புதுசு? எப்படிங்க ஆண்டவர் புதுசா படைக்கிறாரு? விண்ணுலகையும் மண்ணுலகையும் புதுசா படைக்கிறார். என்ன புதுசா ஒரு வானம், புதுசா ஒரு பூமியா? இல்லை. இது புதியது என்பது உங்களை ஆண்டவர் புதியதாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அனுப்புகிறாங்க, சந்திரனில் அனுப்பிட்டாங்க. இந்தியா அப்படி சூரியன் என்ன செய்யுது, அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சூரியனுக்கு ஆதித்யா அப்படின்லாம் ஒன்று என்ன செஞ்சுருக்கு, அனுப்பியிருக்காங்க. இப்படிலாம் நிறைய நாசா அனுப்பிட்டுருக்கு, சைனா அனுப்பிட்டு இருக்குது, எல்லாம் அனுப்புது. ஏன்? ஒரு அறிவியலாளர் சொல்றார், ஏன் இவங்கெல்லாம் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை திடீர்னு இந்த பூமியில் 3வது உலக போர்னு ஒன்று வந்துட்டு வச்சுக்கோங்க. 3வது உலக போர் அப்படின்னு ஒரு யுத்தம் வந்துட்டுன்னா, இப்போமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை உலகம் என்ன செஞ்சிடும், பூமி அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம போய் என்ன செய்வோம், புதுசா ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்கேயே போய் அப்படின்னு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னாலும் பண்ணட்டும், எது பண்ணினாலும் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் பட்டன் அமுக்கணும். சார் பிரைஸ் தி லார்ட். அப்போ புதிய ஒரு பரிமாற்றத்துக்குள்ள உலக மனிதர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அவங்க ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி சூரியனில் செவ்வாயில் குடியிருந்துடலாமா, இல்லை நான் சந்திரனில் போய் நம்ம விவசாயம் பண்ணிடலாமா, எப்படி எல்லாமே பண்ணட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்கிறேன். ஏன்? அது புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் என்னதுன்னா, நீங்க இந்த பூமியில தான் இருப்பீங்க, ஆனா உங்களுடைய இதயம் புதுப்பிக்கப்படுவதைத்தான் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரா மாறணும், நல்லா கவனிக்கணுமே. ஒரு காலத்தில் தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படாத காலம் எப்படி இருக்கும்? மலர்ந்தா வானம்,
கவுந்தா சொல்லுங்க, கேட்டது இல்லையா? மலர்ந்தா பிரதர் நீ எப்படி? வானம் கவுந்தா பூமி. ஏன்? வெந்ததை தின்னுட்டு வேகாததை துப்பிட்டு போகிற உலகத்தெல்லாம் இருப்பான். அப்படி தானே? 2 சீரியலை பார்த்த மாதிரி ஆச்சு, ஏதோ செஞ்ச மாதிரி அவனுக்கு உலகம் அவ்வளோதான். ஆனால் தேவன் ஒரு விண்ணையும் மண்ணையும் படைக்கிறார் அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னா, அவன் புதிய சிருஷ்டிப்பாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். என்ன மாறுது சொல்லுங்க? என்ன மாறுதே? அங்க இருக்கிற செவ்வாய் எடுத்து ஆண்டவர் இங்க வைக்க போறதில்லை. அது இருக்கட்டும். உங்களை இந்த உலகத்தில் புதிய பரிமாற்றத்துக்குள் புதிய சிருஷ்டிப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். கை தட்டுங்க. இப்ப நான் முதல் காரியத்துக்குள்ளே வர்றேனே, ஆண்டவர் சீமோனை பார்த்து வலைய போடுனார். போட்டாரா சொல்லுங்க? போட்டாரா? போட்டார். ஆனா இப்ப நீங்க அதே சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சீமோன் சொல்லிட்டாரு, என்ன சொல்லாது தெரியுமா? ஆண்டவரே நீர் போய்விடும், நான் பாவி அப்படின்னு கண்டுபிடிச்ச. அப்படின்னு என்ன? எப்பா நான் யாருன்னா இந்த உலகத்தானா இருக்கிறேன், எனக்குள்ள இந்த பரிசுத்தத்துக்கெல்லாம் இடமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, இதுவரை நீ மீன் பிடிக்கிறதுக்காக அப்படி இருந்துட்ட, அதனால இனிமே நீ என்ன பண்ண போற தெரியுமா? உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போகிறேன். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்துருங்க. நீங்கள் புதிதாய் பிறந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள். நீங்க யாருங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்களா இருக்கீங்களா? ஏசு ஆண்டவர் செய்யற புதிய காரியம் என்னன்னா, எல்லாத்தையும் புதுசாக்கிட்டேன். எப்படின்னா என்ன? ஒரு காலத்தில் நீ யாரு அப்படின்னா, ஒரு காலத்தில் நீ சண்டை கோழி. ஒரு காலத்தில் நீ யாரு? சண்டை கோழி. ஒரு காலத்தில் ஜேம்ஸ் நீ யாருன்னா நான் குடிகாரன். ஒரு காலத்தில் நீ யாருன்னா சினிமா பைத்தியம். ஒரு காலத்தில் நீ யாரு சொல்லுங்க? நீ யாரு? கோபக்காரி. அந்த அக்கா சொல்ல கோபக்காரி, போட்டு தள்ளிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் யாரு நீ? பணப்பியை. ஒரு காலத்தில் நீ யாரு? உன்னை யாருன்னே சொல்ல முடியாது, அப்படி இருக்கு எல்லாம். ஆனா இன்னைக்கு என்னப்பா? எல்லாம் புதிதாயின. கை தட்டுங்க. எல்லாம் எப்படி மாறிட்டு சொல்லுங்க? எல்லாம் எப்படி ஆயிட்டு? அதனாலதான் எசையா 66ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிச்சு பாருங்க. நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகம் மண்ணுலகம் என் முன்னே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழித்தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார். கை தட்டுங்க. இத நீங்க அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டில் வந்துருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13 வசந்த படிங்கம்மா. கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரிவுபடுத்த வேண்டும். வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் அவர் வாக்களித்தபடி நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னதுங்க குடிகொண்டிருக்கோங்க? நீதி குடிகொண்டிருக்கும். சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு மிந்தி? எப்படிங்க? பழிக்கு பழி. மிந்தி எப்படி இருந்தேன்னா, நீங்க எப்படி இருந்தீங்க? விடாத, விடவே விடாத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவர் சொன்னாரு, என்னுடைய மனைவியை வச்சு தான் நானே மனம் மாறினேன். அல்லேலூயா. ஏங்க? அவர் சொன்னாரு, என் மனைவி முன்னால யாருமே பேச வாயை கொடுத்தான் செத்தான். வராத சண்டையெல்லாம் இழுப்பா. ஆனா இன்னைக்கு என் மனைவி எப்படி ஆயிட்டா? நானே கேட்கிறேன், ஏண்டி நீ என்ன இப்படி இருக்கிற? நீ ஏன் இப்படி இருக்கிற? உன்னை பார்த்து காரி துப்புறா, உன்னை பார்த்து பேசுறா, என்னெல்லாம பண்றாங்க, நீ பேசாம அமைதியா போயிட்டு இருக்கிற. உன்னை பார்க்கும்போது எனக்கே புதுசா இருக்குது. பக்கத்தில் கை சொல்லுங்க.
உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு புதுசாக இருக்கணும். ஏன்? நீங்கள் புதிய விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். உலகத்துக்கு பிறந்தவனாக இருக்காத, கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தவளாக இருக்கு. அதான் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகம். என்ன? பாவத்திற்கு செத்து நீதிக்குள் உயிர்த்தெழுந்த கூட்டமாய் வாழ்வது. கைத்தட்டுங்க. மூன்றாவது தேவன் நமக்கு தருகிறது என்ன? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26. சீக்கிரம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மூணாவது புதிய காரியத்தை செய்கிறேன். என்னது? முதல்ல புதிய காரியம், ரெண்டாவது புதிய விண்ணகம் மண்ணகம். நீ புதிய சிருஷ்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கிற. மூணாவது உன் இருதயம் என்னவாகணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க இதயம் எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்க இதயத்தை ஆண்டவர் என்னவா மாத்துறாரு? புதிய இருதயமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இதயம் புதுசாகணும், நம்முடைய உள்ளம் புதிதாகணும், நமக்குள்ள ஒரு புதிய தம் ஆவியை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் எப்படி ஆயிட்டு? சொல்லுங்க. அநேகருடைய இருதயம் கல்லா இருக்கு. சொல்லுங்க, இருதயம் எப்படி இருக்கு? ஆலயத்துக்கு வர்றாங்க, ஜெபத்துக்கு வர்றாங்க, இருதயத்தில் மட்டும் என்ன இல்லை? மாற்றமே இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் புதிதாக கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் புதிதாய் மாற்றும். அதனாலதான் சங்கீதம் 51 நீங்க 10வது வசனத்தை எடுத்து படிங்க. சங்கீதம் 51 திருப்பாடல் 51:10 வாசிக்க சீக்கிரம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே. உங்க புதியதொரு இதயத்தை, நல்ல ஒரு இதயத்தை, தூய இதயத்தை புதுப்பிக்கும் ஆவி எனக்குள்ள வாங்க தாங்க. நீங்க ஜெபிங்க, தயவு செய்து நீங்க கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பழைய இதயம் வேண்டாம், பழைய இருதயம் வேண்டாம், என் இருதயம் புதுசா இருக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு உம்முடைய புதிய புதுப்பிக்கும் ஆவி அனுப்பி கேளுங்க. அதே அபிஷேகம், பழைய அபிஷேகம், அதே பாட்டு, அதே ஜபம் இல்ல. இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நீ கேட்கணும், எனக்கு புதிய அபிஷேகம் தாரும். இன்னைக்கெல்லாம் ஜபம் அப்படியே அன்னைக்கு சொன்ன மாதிரி அதே ஜபத்தே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய தேடுதலை, புதிய அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்குள்ள தேவனை தேடுகிறதுல, தேவனுக்காய் வாழ்றதுல ஒரு வைராக்கியம் எனக்கு வேணும். நம்மளாம் இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு வேணும் சாமி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு புதிய இதயமும் புதுப்பிக்கும் ஆவியையும் எனக்குள்ள வைங்க, நீ கேளுங்க. அல்லேலூயா. சவுல் பவுலாக மாறினார். சவுல் பவுலா மாறினார். ஆண்டவர் அவர் அப்படியே உருமாற்றுகிறார். இன்னைக்கு நமக்கு வேணும் ஆத்தும தேடுதல் வேணும், ஜெப வாஞ்சை வேணும், ஊழிய வாஞ்சை வேணும். ஆண்டவருக்காக ஒரு கூட்டத்தை எழுப்புறதுக்கு நாம ஒவ்வொருவரும் தீவிரமா செயல்படணும். பிரைஸ் தி லார்ட். நாலாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்கள் மீது தேவன் ஒரு புதிய நாமத்தை, புதிய பெயரை வைக்கிறார். ஆமென். 4ஆம் அதிகாரம் 16 திருவெளிப்பாடு 3
12 3:12 படியுமா? வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலின் தூணாக அவர்கள் அதை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டார்கள். என் கடவுளின் பெயரையும் என் கடவுளின் நகரின் பெயரையும் என் கடவுளின் விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகிற புதிய எருசலேமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். கை தட்டுங்க. என் நாமத்தை உன் மீது தரிக்க செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல்ல நீ அறிய முடியாத ஆராய முடியாத புதிய காரியம். இரண்டாவது, தேவன் புதிய விண்ணக மண்ணகத்தை உனக்குள் வைக்கிறார். மூன்றாவது, தேவன் புதிய ஆவியையும் புதிய இதயத்தை வைக்கிறார். நாலாவது, தன்னுடைய நாமத்தை உன் மீது வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய பெயரை உனக்கு வைப்பேன். இதுவரை உங்களுடைய பெயர் என்ன? சக்கேவை பாருங்க. சக்கேவை பைபிள் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துது சொல்லுங்க? குள்ளன், வரி தண்டுகளுடைய தலைவன். மூணாவது ஒரு பெயர் இருக்கிறது, பாவி. பாவி, ஊர் அடிச்சு ஒலையில போட்டவன், நாசமா போறவன். நல்லாவே இப்படி ஒரு பேரை ஜனங்கள் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் மாத்தினார். என்னது? இவன் அப்ரஹாமின் குமாரனே. கை தட்டுங்க பார்க்க. சீமோனே, உன் பேர் என்னப்பா? நாணல். ஏன்? காத்தடிச்சா இங்கேயும் அங்கேயும் சாய்வ. இப்போ உன் பேர் என்ன? பேதுரு, பாறை. ஏன்? உன் மேல மோதிரவன் சுக்குநூறா உடஞ்சி போவான். என் திருச்சபையை உன் மேல கட்டுறேன். ஒரு புதிய நாமத்தை உங்கள் மீது வைக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்கும் தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தெய்வம் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். உங்க வீட்டில் அது நடக்கிறது, உங்க பிள்ளைகளுக்குள்ள நடக்கிறது, உங்க தொழிலில் நடக்கிறது, உங்க வருமானத்தில் நடக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் புதியதை செய்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதாக. தேவனுடைய தொடுதல் உங்கள் மீது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நீர் எனக்கு புதிய காரியத்தை நீர் எனக்கு செய்தருளும். என்னை ஆசீர்வதியும். நல்ல வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் புதியதை செய்ய விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு புதிய காரியம், என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்கணும். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்தருள்வாராக. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம்